வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பாவுக்கு ஏற்ற சிறந்த நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் அதிகப்படியான விவசாயிகள் பார்த்திங்கன்னா பிபிடி தான் பயிரிட்டு வந்தாங்க. ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா பூச்சி, புழு, நோய் தாக்குதல் அதிகப்படியாக ஏற்பட்டு அதிகப்படியான செலவுகள் தான் அதிகரிச்சதே தவிர நமக்கு மகசூல் ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கல. மகசூல் இழப்பு அதிகப்படியாக ஏற்படுத்திட்டு தான் பிபிடி இருந்தது. அதனால் பிபிடி போட்ட விவசாயிகளுக்கு அதிகப்படியான ஒரு நஷ்டங்கள் தான் ஏற்பட்டது. சம்பா என்ன நெல் போடணும் அப்படின்னு குழப்பமாக இருக்கிற விவசாயிகளுக்கு பிபிடிக்கு மாற்றாக என்ன சாகுபடி செய்யலாம் அப்படின்னு விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோ. பிபிடிக்கு மாற்றாக அதேமாரி பூச்சி புழுக்கள் எதிர்ப்பு சக்தி கொண்ட சாயாத்தன்மை இல்லாத ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெல் ரகம் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது தெலுங்கானா தான். இது பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்குமே மகசூல் விட்டு கொடுக்கவே இல்லை. நல்ல ஒரு மகசூல், செலவு கம்மியாக இருக்குது, அதிகப்படியான மகசூலாக இருக்குது. இந்த நெல் ரகத்தோட பேர் என்னென்னா KNM 1638ங்க. இது பிபிடிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் தாங்க. பிபிடியை விட அதிகப்படியான மகசூல், செலவு கம்மி, பூச்சிப்புழுக்கள் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. இது என்ன பட்டம் நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா செய்கிறவங்க எல்லாமே இந்த நெல்லை நீங்கள் தாராளமாக நடலாங்க. இது வயசுன்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து 125 நாள் வயது கொண்டதுங்க. பனிப்பொழிவு காலங்களில் அந்த பனிப்பொழிவை எதிர்த்து நல்ல எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க. அதனால் சம்பாவுக்கு இது ரொம்ப ஏற்ற ஒரு நெல் ரகங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதைன்றது போதுமானதுங்க. அதுமாரி இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 மூட்டை ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக மகசூல் கிடைக்குங்க. இது வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்கும் தான் வளருங்க. இது கருது நல்லா 1.5 அடி நல்லா வால்ப்பாக இருக்குங்க. அதேமாரி இதுக்கு மருந்து அதிகப்படியாக பூச்சி மருந்துகளை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு மருந்து அடித்தா போதும், இதுவே அதில் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியோடு வளர்ந்துருங்க. இது ஒரு நெல்மணியில் 350, ஒரு நெல் கதிரில் 350 நெல்மணிகள் இருக்கக்கூடிய ஒரு நெல் தாங்க இது. இது சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகங்க. இது மிக மிக ஒரு சன்ன ரகங்க. இது சாப்பாட்டுக்கு பிபிடியை விட சன்ன அரிசி இருக்கிறதுனால இது மக்கள் விரும்பி இந்த நெல் ரகத்தை விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாலாம் இந்த நெல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சென்ற ஆண்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது, அதுவும் நல்ல மகசூல் கொடுத்துருக்கு. இந்த ஆண்டு அதிகப்படியான விவசாயிகள் இதை விரும்பி இதை பயன்படுத்துகிறாங்க. இதுமாரி இதுக்கு அதிகப்படியான உரங்கள் நீங்கள் போடவே கூடாதுங்க. ஏன்னா இது தண்டு நல்ல உறுதியான தண்டு, பயிரும் நல்ல மண்ணில் இருக்க சத்துக்களை எடுத்து வளரக்கூடிய ஒரு நெல் பயிர் தாங்க இது. அதனால் உரங்கள் அதிகப்படியான தேவைப்படாது. இது நடவுக்கும் ஏற்றது, நேரடி நெல் விதைப்புக்கும் இந்த நெல் ஏற்றதுங்க. அதே போல் இது என்னென்ன நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு, போயான், தண்டு துளைப்பான், தத்துப்பூச்சி, இதுக்கெல்லாம் மிதமான ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க. நெல் தண்டு உறுதியாக இருக்கிறதுனால இது சாயாத்தன்மை உள்ள ஒரு நெல் ரகம் தான். நீங்கள் உரங்களை பயன்படுத்துகிறது தான். யூரியாவை அதிகமாக பயன்படுத்திடாதீங்க. ஒரு மூட்டை ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எப்படி பிரித்து கொடுத்தாலும் ஒரு மூட்டை பிரித்து யூரியா கொடுங்க. ஒரு மூட்டைக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் நைட்ரஜனை கொடுத்துடாதீங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.